அந்த ராமன் உங்களை காக்கட்டும். இந்த நாள் உனக்கு இனிய நாளாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உன்னுடைய விஷயம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கை என்னும் கடலில் மூழ்கி முத்தெடுக்க நீ தயாராக இருக்கிறாயா என்று உன்னை நீ சோதித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் நீ இருக்கிறாய். உங்களுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? நான் கூறுகிறேன். கருப்பு எல்லோருக்கும் பிடித்த நிறம்தான். தோல் கருப்பாக இல்லாதவரை. மீண்டும் ஒரு முறை, கருப்பு எல்லோருக்கும் பிடித்த நிறம்தான். தோல் கருப்பாக இல்லாதவரை, அதாவது உங்களுடைய தோல் கருப்பாக இல்லாதவரை கருப்பு என்ற நிறம் உங்களுக்கு பிடித்தவையாக தான் இருக்கும். சிவப்பு எல்லோருக்கும் பிடிக்கும் நிறம்தான். அது இரத்தமாக உங்கள் சருமத்தில் இருந்து வடியாத வரை. இங்கு இருக்கும் எல்லோருக்கும் சிவப்பு ரோஜாக்கள் பிடிக்கும் தானே? இருந்தாலும் அதே சிவப்பு வண்ணம் உங்களுடைய சருமத்தில் இருந்து இரத்தமாய் வழிந்து ஓடும் பொழுது உங்களுக்கு அதே சிவப்பை பிடிக்காமல் போகிறது. மழை எல்லோருக்கும் பிடித்த விஷயம். மழை பெய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையையும் அதில் இருக்கக்கூடிய அழகையும் பார்த்து ரசிக்காத நபர் யாராகவும் இருக்க மாட்டார்கள். ஆனால் அதே மழை உங்கள் கண்களில் இருந்து கண்ணீராக வரும்போது அதை நீங்கள் வெறுக்கிறீர்கள். இதனுடைய உண்மை என்னவென்றால், வெளியே நீங்கள் ரசிக்கும் ஒரே விஷயங்களை உங்களிடம் வரும்போது நீங்கள் வெறுக்கத் தொடங்குகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் மாயையின் தோற்றத்தில் முழுமையாக சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகிறது. உங்களுடைய மாயையின் சிக்கல்களை முடித்துவிட்டு நீங்கள் அதில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு விஷயம். உங்களுடைய மூளையையும் மனதையும் ஒருநிலைப்படுத்த வேண்டும். ஒரே கட்டத்திற்குள் அடக்க வேண்டும். எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதற்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தினால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு பலனை அடைய முடியும். உதாரணத்திற்கு, உங்களிடம் ஒரு நபர் வந்து பிச்சை கேட்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு உடல் ஊனமும் இல்லாமல் மிகச் சாதாரணமாக ஒரு மனிதர் உங்களிடம் வந்து பிச்சை கேட்கிறார்கள் என்றால் உங்களுடைய மனது கூறும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துவிடு என்று. உங்களுடைய மூளை கூறும், இவர்கள் எந்த விதமான ஊனமும் இல்லாமல் இருக்கிறார்கள், பிறகு எதற்கு இந்த மாதிரியான பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டும்? இவர்கள் சாதாரணமாகவே ஏதாவது ஒரு வேலையை செய்துவிட்டு வாழலாமே என்று. அப்பொழுது இந்த இரண்டு விஷயங்களையும் சமாளித்து அந்த இடத்தில் உன்னால் ஒரு முடிவை எடுக்க நீ தடுமாறுகிறாய் என்றால் உன்னுடைய மனமும் மூளையும் ஒருநிலைப்படுத்தவில்லை என்று அர்த்தம். இந்த இடத்தில் உன்னுடைய மனது என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ஒருவர் உன்னை ஏமாற்ற வருகிறார்கள் என்றாலும் கூட நீ ஏமாற தயாராகிக் கொள்.
உன்னுடைய கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் என் மீது சுமத்திவிடு. மிக பெரிய கர்ம பலன்களை என்னவென்று நான் எல்லோருக்கும் காட்டுவேன். அந்த வகையில் நீ ஒரு இடத்தில் ஏமாந்து விட்டால் நிச்சயமாக அதற்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய கர்ம வினைகளை நான் திருப்பி போடுவேன். இதில் உனக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. உன்னிடம் பணத்தை வாங்கி உண்மையாகவே அவர் பாவப்பட்ட ஜென்மமாக இருந்து ஏதாவது ஒரு மூலமாக அந்த காசை அவர் பிரயோகப்படுத்தினால் அதற்கான பலன் உன்னை வந்து சேரும். உன்னை ஏமாற்றிவிட்டு அவர் ஏதாவது ஒரு தீங்கிழைக்க அந்த பணத்தை உபயோகித்தார் என்றால் உன்னுடைய கர்மாவின் ஒருவித பகுதியை அந்த ஒரு நபர் சுமந்து கொள்வார். அதனால் இதே போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடங்களையும் தாண்டி செல்வதற்கு மூளை கூறுவதை கேட்பதா இல்லை மனதை கூறுவதை கேட்பதா என்ற குழப்பத்திலேயே நிறைய பேருக்கு பாதி வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்பா என்று நீ கேட்டால் இதற்கான ஒரு மிகப்பெரிய பலன் என்னவென்றால் உன்னுடைய மனதையும் மூளையையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. அனுதினமும் நானே உன்னுடைய பெருமூச்சு என்று கருதி உன்னுடைய மூச்சிலும் நாவிலும் நான் இருக்க வேண்டும். என்னிடம் முழுமையாக நீ சரணாகதி அடையும் பொழுது நாளுக்கு நாள் உனக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களையும் கஷ்டங்களையும் தீர்த்து உனக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மனபலத்தையும் மனப்பக்குவத்தையும் உனக்கு நான் தருவேன். அப்பொழுது இன்று உன்னை ஏமாற்றிய அந்த நபரை நினைத்து அழுகத் தொடங்கும் நீ நாளை அந்த ஏமாற்றத்தை கண்டு சிரிப்பாய். இன்னும் எத்தனை பேர் உன்னை ஏமாற்றத் தொடங்கினாலும் நீ அதை சிரிப்புடன் ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், காரண காரியங்கள் இல்லாமல் இந்த பதிவை நீ கேட்க மாட்டாய். இந்த காரணம் இந்த நேரத்தில் உனக்கு தெரிய வேண்டியதாக உன்னுடைய விதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள். இந்த நாள் உனக்கு இனிய நாளாக இருக்கட்டும். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு பொன் சாயப்பா. அல்லாஹ்.